கர்மசாமிக்கு திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாருக்குப்பா? வாமா, யாருக்குமா திருமணம்? அப்படியா? மணப்பாறை மாடு பூட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. உங்களுக்கு மணப்பாறை திருச்சி அருகில் இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டீங்க. சரி, காலில் வந்துட்டுவாங்க. முறுக்கு நல்லா இருக்கானே? முறுக்கில் அப்படி மணப்பாறை முறுக்கில் என்னப்பா ரகசியம்? எல்லாருமே நெய் போட்டு சுட்டு பார்ப்போம், நல்லா இருக்கான்னு பார்ப்போம்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் வருது தெரியுமா? நெய்யோ எண்ணெயோ முறுக்கில் போடக்கூடிய பக்குவமோ கிடையாது அந்த ருசிக்கு. மணப்பாறையில் இருக்கக்கூடிய தண்ணிக்கு, தண்ணீர் இருக்க பூமிக்கு கீழே வரக்கூடிய தண்ணி, அந்த தண்ணீருடைய உப்புச்சத்தினுடைய ருசி தான் அந்த முறுக்கை இவ்வளோ வேகமாக நாடு முழுக்க விற்க வச்சுடுது. உண்மை இல்லையாடா? காலில் வந்துட்டு வாங்க. பூமிக்கு கீழே இருக்கிற தண்ணியில் இவ்வளோ வித்தியாசம் இருக்கான்னு கேட்கக்கூடாது. கடல் நிறைய தண்ணி கொடுத்தாலும் குடிக்க முடியுமா? முடியாது. அப்போ ஒவ்வொரு தண்ணீருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கலாப்பா, இருக்கா இல்லையா? நம்ம சொன்னால் யாரு கேக்கா? உன் பையனை பார்த்தேன். பையன் பேர் என்னப்பா? என்ன செய்யணும்? உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. இந்த பாட்டுக்கு அர்த்தம் உனக்கு எதுவும் தெரியுமா? என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? உன் மகன் உள்ளத்துக்குள்ளே உள்ளது எனக்கு தெரியும்னு நீ புரிஞ்சுக்கிட்ட. அதானே உண்மை. அவன் நினச்சவளை கல்யாணம் முடித்தா நீ ஏற்றுக்கிட்டானே. உனக்கு தேவை மருமகா தானே, ஏற்றுக்கிட வேண்டியதானே? ஏற்கனவே அனுபவம் உள்ளவளாக இருந்தால் நமக்கு எதுக்கு சாமின்னு நீ கேட்குற. அதான் நமக்கு வேண்டாம். கால் வந்துட்டு வாங்க. ஆனாலும் அதை நினச்சி இப்போ உருகுதான். நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே, உன்னை நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே, நீங்கிடாத துன்பம் பெருகுதே. எவ்வளோ அருமையான பாட்டு. சவுந்தரராஜன் பாடுனது சதாரம் என்னும் திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் கதாநாயகன். அந்த பாட்டிலுடைய கிளைமாக்ஸ் சென்டென்ஸ் என்ன தெரியுமா? எங்கிருந்து நீ வாடுகின்றாயோ, இங்கிருந்து நான் பாடுகின்றேனே. அதான் அந்த பாட்டில் கிளைமாக்ஸ். உன் பிள்ளையுடைய உள்ளம் மனவேதனைப்பட்டிருக்கு. உங்கள் மேலே அவனுக்கு கடினமான வெறுப்பு. புரியுதா? அவன் உங்கள் உள்ளத்துக்கு கட்டுப்படாமல், உங்கள் வார்த்தைகளை பற்றி பெருசாக நினைக்காம, அவன் இஷ்டத்துக்கு அவுத்து விட்டது மாதிரி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் உள்ளத்தை ஒரு கட்டுக்கோப்புக்கு கொண்டு வந்து இனம் மெச்ச அவனை வாழ வச்சா போதுமா? கால் வந்துட்டுவான். வெற்றி மாலை கொடுப்பான் என் பிள்ளைக்கு. அப்பா அருமையான மாலடா. வாங்கப்பா. கர்மசாமிக்கு இந்தாப்பா. 3 மாதத்தில் திருமணத்துக்கு அவன் சம்மதிக்கான். திருமணம் கூடுது. மங்கள காரியத்தை வெற்றியாக சந்திக்கிறோம். ஆனந்தமாகி என்னை மகிழ்ச்சியுடன் காண்பாய். இந்தா வெற்றி உண்டு மகளே. மரம் வாழ்கிறார சாப்பிட்டு போங்கப்பா. கர்மசாமிக்கு அதே திருச்சி மாநகர் கடன்கள் சம்பந்தமாக மன உபாதை அடைந்து வந்தவர். கால் வந்துட்டு வாங்கினேன். இவனுக்கு விளக்கம் சொல்லாத, அவன் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுன்றுச்சு. நான் மட்டும் வாய முடிக்கிடுதேன். எனக்கு என்ன விஷயம்? என்ன வேணும்? அப்படியா? இடுப்பில் என்ன வலி? கால் கொஞ்சம் லேசாக வீக்கம் கொடுக்க. இந்த படத்தில் கால் வந்துட்டு வாங்க. இவன் போனான், அங்கே போய் சொல்லிட்டு வந்தானா? கேட்டு பார்க்கவா? சமயபுரத்தாளே மாரியம்மா. சமயபுரம் போயிருக்கியாப்பா? அம்மாவை போய் பார்த்து எவ்வளோ நாள் இருக்கும்?
என்ன சொல்லிட்டு வந்த? சரி, கண்ணை மூடி நிமிர்ந்து உட்காரு. உன் பக்கத்தில் நான் வரேன். அப்படி ஆகட்டும். இந்தாடா, பங்குனி உத்தரத்துக்குள்ளே ஒரு பெரிய அமௌண்ட்டு ஒரு உதவியால் கிடைக்கும். கடனை தீர்த்து தாரேன். தொழிலையும் வளப்படுத்தி உன்னை காப்பாற்றித்தாரேன். வெற்றி உண்டுப்பா. கர்மசாமிக்கு தஞ்சாவூர் நஞ்சை களனிகளின் காவலனே நீ வாழ்க. தஞ்சாவூர் யாரியா? நடன வீடுங்க. அது தெரியும். வா 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 வா. எந்த ஊர்? தஞ்சாவூரில். திருநாவுக்கரசருக்கு திருக்கைலாயத்தை காட்டின இடம் எங்க? கால் வந்துட்டு வா. யாருக்கு? திருநாவுக்கு அரசருக்கு. ஒரு ஆளு பிள்ளை மகன் கொண்டாங்கக்கா. நல்லா இருக்க. அடாடாடாடாடாடாடாடா. சேவக்கோழி கூவுதம்மா. வாங்க, என்னென்ன வேணும்? கண்ணை மூடுங்க. பத்திரம் சம்பந்தமான வழக்கு மாதிரி தெரியுது. இடம் சம்பந்தமான வழக்கா? வழக்கு. வயல் இருக்கா உங்களுக்கு? உங்கள் வயலில் இன்னொருத்தன் வந்து ஏதோ தோண்டி இருக்க மாதிரி தெரியுது. போர் போட்டிருக்கானா? வாய்ப்புகளுக்கு பிறந்தவே ஏன் போட்டான் அப்படி? நீங்கள் அனுமதி கொடுக்காம போட்டானா? அப்படியா? நீங்கள் ஏன் அனுமதி கொடுக்கல? உங்கள் இடத்துல விடுறதுக்கு அவன் கொடுக்கல. இப்போ அந்த இடத்த அவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிட்டு உங்கள் மேலே வழக்கு போட்டிருக்கான். நீங்கள் தான் போட்டிருக்கீங்க வழக்கு. இப்போ அவனை வெளியேற்றினா போதுமா? கால் வந்துட்டுவாங்க. அவனுக்கு ஆள் பலம் ஜாஸ்தி. ராத்திரி வேணால் அங்கங்கே போனால் உன்னை ஒரு மீன் வச்சு கிணத்துல தள்ளிட்டு போயிடுவான். அப்படி ஒரு முடிவெடுத்து அவன் வச்சுருக்கான். ஒத்தையில் செத்தையில் லாந்தாத, நானே தஞ்சம்னு இரு, உன்னையை காப்பாற்றி தந்துருந்தேன். கால் வந்துட்டு வா, அங்கே கொண்டு வைப்பான். உண்மையை சொல்லணும்ல. நாளைக்கு ஆபத்தில் மாட்டிக்கிட்டா என்ன தெரியுது? பிள்ளைகளை காப்பாற்றணும்ல. உண்மையா இல்லையா? நம்ம சொன்னால் யார் கேட்கா? நீ சரிங்க. எல்லாருமே காதலை கப்பிய நடக்க மாட்டிய. உண்மை. கண்ணமுடி. கர்மசாமிக்கு போர் போட்டதுக்கு ரூபாதாரம் நீ எடுத்து போயிருன்னு சொன்னால் கேட்பானா? கேட்க வச்சா போதுமா? இல்லைனா அந்த இடத்த எனக்கே தந்துட்டு நான் கொடுக்குற ரூபாயை வாங்கிட்டு கேட்டு போயில ஓடி போயிருன்னு உன்னையே சொல்லுவான். நீ போயிடுவியா? உனக்கு இடம் தான் வேணும், அவனுக்கும் இடம் வேணும், உனக்கும் இடம் வேணும். ரெண்டு பேரில் ஒருத்தனாவது விட்டு கொடுத்தா தானப்பா சரி வரும். நீ உரிமையாளன், அப்போ அவனை விட்டு கொடுக்க வைக்கணும். இங்கே வா, பக்கத்தில் நெருங்கி வாடணும். கொஞ்சம் என் கால் உன் காலை தொடணும். அப்படி வா பார்ப்போம். வா. இந்தா கையை கொடுத்துக்கா. ஒரு கையை கொரு, ஒரு கை கொறுக்க வேண்டாம். கண்ணு ரெண்டையும் முடிச்சாதான். இந்த கனி அவன் போருக்குள்ளே போட்டுரு. அவன் ஒரு 8 நாளையில் பேச்சுவார்த்தைக்கு வருவான். விட்டு கொடுத்துட்டு உனக்கு பணம் தருவான், அல்லது நீ பணம் கொடுக்கணும். போயிடுவான், ஓடு. இதை உன் வீட்டில் பாதுகாப்புக்கு வச்சுக்கா. கனியை மாற்றிட்டேன்னா சரி. இது போருக்கு, அது வீட்டுக்கு. இந்த ஜெயிச்சு தரேன், நல்லா இருக்கு, போய்ட்டோம். அவ்வளோதான், இன்னைய உத்தரவு முடிஞ்சு போச்சு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அதே தஞ்சாவூர் எல்லை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? நீங்கள் தஞ்சாவூரா?
கதை கேட்க வந்திருக்கீங்களா? அங்கே தள்ளி போயிருங்க. தஞ்சை, அதான் தஞ்சாவூர். பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? எந்த ஊருக்கா உங்களுக்கு? கும்பகோணம். உங்களை நான் கூப்பிட்றேக்கா, அங்கே இருங்க. கர்பசாமி, வீரனார் யாருக்குப்பா தெய்வம்? வீரனார் யாருக்கு தெய்வம்? வீரனார் உங்களுக்கு தெய்வமா? கால் வந்துடலாம். ஹலோ, ஆமாம். சரி, ஓகே, வா உட்காரு. என்னப்பா வேணும்? ஹலோ, யாருக்கு? பொம்பளை பிள்ளைக்கு. ஹலோ, சரி, ஓகே. கல்யாணத்தை பற்றி பேசுனியா பிள்ளைகிட்ட? அவள் என்ன சொல்லுதா? ஹலோ, ஓகே, சரி. இப்போ என்ன சொல்லுதா? நான் பேசுகிறேன், உனக்கு எதுவும் மண்டையில் புரியுதா? உனக்கு புரியலை. தன்னை இஷ்டத்துக்கு அவள் ஒரு பேச்சை பேசிக்கிட்டு இருக்கான். அவன் மனத்துக்குள்ளே ஒரு சில குழப்பம் இருக்குது. மாற்றி தெளிவு பண்ணி தாரேன். கால் வந்துட்டு வா. என்னப்பா காற்றுல பூ நல்லா வச்சுருக்கிய? அவளை பிடி கொடுத்து பேச வைக்கேன். பங்குனிக்குள்ளே கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணித்தாரேன். உன் எண்ணம் நிறைவேறும், வருமானத்தையும் பெருக்கி தாரேன். இந்தா, நல்லா இருக்கு. கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு கும்பகோணம். கும்பகோணம். திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? யாருக்குடா திருமணம்? திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாங்க. யாருக்கு திருமணம்? காலில் வந்துடலாம். இன்னொருத்தன் காலில் வந்துட்டு வாப்பா. வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, வைகையில் மதுரை. கண்ண முடிக்காப்பா. அசலில் தான் பொண்ணு கிடைக்கும். முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாங்களா? இந்தா, ஆவணிக்குள்ளே உனக்கு கல்யாண வாழ்க்கை நடக்கும்ப்பா. சந்தோஷமாரு, வெற்றி ஆகித்தாரு. வெற்றி அடைஞ்சுவா. ராமன் ஒரு புறம், சீதை ஒரு புறம். இப்படி ஒரு பாட்டு சத்தம் கேட்கு. மனைவி ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம். யார் இருக்கீங்களா? வரங்க. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம். யார் வீட்டில்? யாரும்மா அது? அம்மா கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லிட்டு உட்காரு. உன் அரசன் எங்கே? பிரிஞ்சிருக்கிய. கால் வந்துட்டு வாங்க. அதான் ராமன் ஒரு புறம், சீதை ஒரு புறம். எத்தனை வயசானாலும் அந்த எண்ணம் மாறாது. கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. நம்ம சொன்னால் எவன் சிரிக்காம. இயற்கை, உலகத்தின் இயற்கை. குறுகட்டத்தனம் இல்லை, அது இயற்கை. உட்காருக்கா, கண்ணை மூடுக்கா, பேசாம. உன் வீட்டுக்காரர் வரமாட்டார், அதை தூர விட்டு. இப்போ உனக்கு பேரனாவது பேத்தியாவது வேணும். பேத்தி தான் பிறப்பா, பொம்பளை பிள்ளை பிறப்பா. துர்காதேவின்னு பேர் வை. இந்தா, காசு பணமும் பெருகும், இனிய வாழ்க்கையும் கூடும். என்ன பேர் வைப்ப? வெரி குட், ஆனந்தமாக இருப்போ. கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு கல்யாணம் முடித்தும் எங்களால் சந்தோஷமாக வாழ முடியல. பணத்தாலையும் குணத்தாலையும் குழப்பம் வந்துக்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளேன்னு ஒருத்தன் கேட்குறான். யாருப்பா அது?
பணத்தாலையும் குணத்தாலையும் குழப்பம் வந்துக்கிட்டு இருக்கு, வேலையாலையும் குழப்பம் வந்துக்கிட்டு இருக்கு. யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களே, கல் வந்துட்டுவாங்க. மதுரவர சாமியை பற்றி எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குலதெய்வத்தில் மதுரவர் இருக்கார். பொம்மி வெள்ளையம்மா சேர்ந்துருக்காங்களா? இருக்காங்களா? மதுரவருக்கு எத்தனை பொண்டாட்டி? கதையில் கேட்டிருக்கியா? பொம்மி தான் பொண்டாட்டி. ரெண்டாவது மனைவி மனசால் ஒரு மனைவி இருக்கா, அவள் பேர் என்ன பேர்? வெள்ளையம்மா. புரியுதா? ஏன் இவன் வந்தோன்னு அந்த கதையை நான் சொல்லிட்டேன் திடீர்னு? என்னென்னு தெரியலையே, கால் வந்துட்டுவாங்க. நங்கை நல்ல வெள்ளையம்மாள் தன்னோடும் எங்களை நீ பிரிந்து சென்றாய் மதுரை வீரா. கேட்டிருக்கியாடா? நீ கேட்டிருக்க மாட்டடா. இதை எதுக்கு சொல்கிறோம்னு உனக்கு தெரியுமாடா? முதல்ல உனக்கு தெரியாது. உன் மனைவியினுடைய மனநிலைகளை பார்த்தேன். ஒட்டியும் வாழ மாட்டுக்கா, வெட்டியும் வாழ மாட்டுக்கா. ஒட்டியும் வாழ மாட்டுக்கா, வெட்டியும் வாழ மாட்டுக்கா. குணம் நற்குணமா துர்க்குணமானு தீர்மானிக்க முடியலை. அதனால் அவளுடைய நிலையான மனசு என்ன, அவள் புத்தி என்னன்னு தெரியாத வேதனை உன் உள்ளத்தில் இருக்கா? அவள் மனதை திருப்ப முடியுமான்னு பார்த்து செம்மையாக்கி உங்கள் ரெண்டையும் இணைஞ்சு வாழ வைக்கேன். ஒன்று, நீ பார்க்குற அலுவலகத்துக்குள்ளே போனேன், அவங்க உனக்கு பேர் இன்னொரு ஆளை செலக்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் நீ அங்கேருந்து ரிலீவ் பண்ணுறது தான் சரி அப்படின்னு முடிவாகிருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் உன் மேலே ஆன்லைனில் வழக்கு புக் பண்ணதுக்கு ரெடி ஆகியிருக்காங்க. எந்த லைனில்? ஆன்லைனில். அது உனக்கு தேவையில்லை. அந்த வழக்கு உனக்கு தேவையா? வரவிடாமல் தடுப்போம். அடுத்து 2 கம்பெனி உனக்கு வேலைக்கு வருது. ஒரு கம்பெனியில் உன்னை நிலையான வேலையை 15 ஆண்டுகள் நிலைத்திருக்கும்படி படித்தாரேன். கால் வந்துட்டுவான். ஆன்லைன் ஒர்க் எனக்கும் தெரியும், உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமோ? வா பக்கத்தில், இந்தா ஜெயிச்சு தாரேன். வேற ஒரு கேள்வி கேட்டுக்கா பொம்பளை. யாரெல்லாம் இவ்வளோ தரவும் நான் கதை என்ன கதை சொன்னேன்? வேறு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தீங்க, உங்களுக்கு தான் ஆரம்பமாகும். சேர்த்து வச்சுருந்தேன், சந்தோஷமா இருங்க, போயிட்டு வா. ஓகே, குழம்பாமல் போங்க. என்ன நான் பார்த்துக்கிட்டேன், போயா சாப்பிடாமல் போயிடாதீங்க, அது மட்டும் ரொம்ப முக்கியம். என்ன உங்களுக்கு கும்பகோணமா? சாரங்கபாணி கோயில் பார்த்துருக்கியாம்மா நீ? எங்கே இருக்குது? கும்பகோணத்தில். மகாமகம் குளத்துலேருந்து கொஞ்சம் எங்கே தள்ளி போகணுமோ. இந்த பிள்ளைக்கு என்ன செய்யுது? கால் வந்துட்டுவாங்க. நீ நின்றுக்கா, நீ அங்கிட்டு போ, நீ அங்கே தள்ளிப்போ, இங்கே தள்ளிவாமா. பராசக்தி, உன் பேர் என்ன? என்ன பேர்ப்பா? கோகிலா. நிமிந்து நில் பார்ப்போம், எத்தனை வயசு ஆகுது? கொஞ்சம் நிமிந்து நில்லுமா. நீங்கள் யாரும் தொடாதீங்க.
இன்னிலிருந்து ஆகாரம் மெல்ல மெல்ல சாப்பிடுவாப்பா, சக்தி ஆகிடும். ஆ இன்னொரு 3 மாதம் அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஆமாம், இன்னும் 3 மாதம் பார்த்துக்கணும், காப்பாற்றித்தாரேன். அறுவை சிகிச்சை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆமாம், முதல்ல போய் பார்த்துருமா, சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு கரூர் ஒரு 1 கிடைக்குமா, சாப்பிட்றது 1.5 கிடைக்குமா, 1.5 கிடைக்குமா, அங்கே இருங்க. கரூர் குழந்தை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னப்பா குழந்தை யாருக்கு? சத்தமாக சொல்லுங்க. பாப்பாவுக்கு வாழ்க்கை பிரிஞ்சிருக்கா? கால் ஒன்று. உங்கள் சத்தமே இவ்வளவு தானா சார்? சொல்லுங்கள். உங்களை இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குழந்தை பற்றி கேட்க வந்தது யாரு? கரூர் எல்லை குழந்தையை பற்றி கேட்க வந்தது யாரு? கிடையவே கிடையாது. குழந்தையை பற்றி ஒரு உத்தரவு இருக்குது, அது யாருன்னு தெரியல. யாருக்குமா? நீ கல்யாணம் முடிச்சியாம்மா? ஆ ஆ வேணுமா? கால் வந்துட்டு வா. அப்படின்னே அங்கேயே நிற்கிறீங்க. சகோதரியா? துணைவியார்? 2 ஒன்று வந்து உட்காரு. உட்கார். குழப்பமான மனநிலைகளில் இருக்கீங்க. தொழிலை பற்றியும் ஒரு மன வருத்தம், கடன்களை பற்றி ஒரு குழப்பம், லைஃப்பை கொண்டு போகிறதே சிரமமாக இருக்க. எப்படி இருக்கிறது? இதுக்கு ஊடான ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமான்னு ஒரு எண்ணம். என்ன, ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும், சித்திரை மாதத்துக்கு பிறகு தோன்றும். அந்த குழந்தைக்கு மாரியம்மான்னு பேர் வைக்கணும். இப்போ உன்னுடைய தொழிலை நல்லாக்கி கடன் தீர்த்துந்தா போதுமாடா? காலில் வந்துட்டு வாங்க. என்ன கூப்பிடாத ஊரெல்லாம் பக்கத்தில் வந்து நிற்கி. தம்பி, வண்டி வைகாசி மாதத்துக்கு பிறகு வண்டி வாகனம் எடு, நல்லா ஓடும். அதுக்கிடையில் எடுக்க வேண்டாம், சரியா? வைகாசிக்கு மேலே எடுத்தனா உனக்கு தொழிலும் நல்ல ஓடும், கடன் விடாமலும் காப்பாற்றுவேன், வெற்றியாக்கி தரேன். இந்தா வேண்டாம், நிப்பாட்டி வை. வைகாசிக்கு மேலே தான் எல்லாமே வெற்றியாகும். ஆத்திரப்பட்டுறாத, பணம் வேஸ்ட் ஆயிடும். கிடைக்கும். இந்த பக்கத்தில் வா மகளே, இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டுக்கா, குழந்தை பாக்கியம் உண்டு. நல்லா கர்மசாமிக்கு